ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மதுரை மாவட்டம் சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், பல்வேறு வகையான பதவிகள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/7/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி. எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 63,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி. 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க 4 வேக்கன்சி. 17,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயருக்கான மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 19 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 11,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க 12 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான 1 இயர் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 14,000 ரூபாய் சேலரி. ஃபார்மசி கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. டிப்ளமோ ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஏஎன்எம் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க 26 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயருக்கான ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃபுக்கான கோர்ஸ் முடித்தவங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அர்பன் ஹெல்த் மேனேஜர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. எம்எஸ்சி நர்சிங் கேட்டிருக்காங்க, அல்லது பிஎஸ்சி நர்சிங் வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. 23,000 ரூபாய் சேலரி. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவர் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. நீங்கள் 10th அல்லது 12th பாஸ் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 17,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. 19,000 ரூபா சேலரி. பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 80க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது முழுக்க டெம்பரரி ஜாப் தாங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரெக்டாகவோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிறப்பு சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, அப்புறம் மதிப்பெண் பட்டியல் டிசி கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஒட்டிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும், உங்கள் பேர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி, கல்வி தகுதி என்ன, ஆதார், மொபைல் நம்பர் எல்லாமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.